வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி பொங்கல் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ இருக்கும். ஸோ 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த பேக்ரவுண்ட் இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டான எப்படி செட் பண்ணுறனோ சைடாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பொங்கல்னு அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி அந்த சன்னில் வந்து அது செட் பண்ணுறனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இன்னொன்று லைன் இமேஜ் இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜுக்கும் அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை கரெக்டாக வந்து அந்த பொங்கல் டெக்ஸ்ட்டுன்னு ஆட் பண்ணியிருப்போம். அது கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணுற மாதிரி அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எகைன் வந்து ஒன் பிஎன்ஜி வந்து இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நான் இப்போ சொன்ன செட்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து வீடியோவை மேக் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து லைட்டாக ஜூம் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி சைடில் செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் லுக்காக வரும். அப்புறம் சைடில் இருக்க மீதி பார்ட் இமேஜஸை ஃபுல்லாகவே சொன்ன ஸ்டெப் பை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.